அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு செக்ஸி லாம்பா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே பெண்கள் நீங்க எல்லாருமே ஐட்டம் சாங்ஸ் என்ஜாய் பண்ணவும் செய்றீங்க. நீங்க இப்ப ரீசெண்டா கமல் அண்ட் ரஜினி ரீயூனியன் டீசர் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. பட் அதே டீசர்ல கான்ட்ரவர்ஷியலான ஒரு சீனுமே வந்து இருந்ததுங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல தெரியாதுங்க, நான் தூங்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க அது என்னன்னு. ஆக்சுவலா அந்த டீசர்ல பாத்தீங்கன்னா பொதுவாவே ரஜினியும் கமலும் தனித்தனியா நடந்து வந்தாலே பயங்கர மாசா இருக்கும். பட் இந்த வீடியோல ரெண்டு பேருமே அப்படியே சேர்ந்து நடந்து வந்திருப்பாங்க. சேர்ந்து நடந்து வந்தா எந்த அளவுக்கு மாசா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். பிகாஸ் அவங்க சேர்ந்து நடிச்சு 46 வருஷங்கள் மேல ஆகுது. ஸோ அப்படின்னும் போது ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருந்தது. தியேட்டர்ல உட்காந்து பாக்குற மக்கள் எல்லாருக்குமே வந்து பெரிய விஷுவல் ட்ரீட்டா இருந்தது. பட் அதே வீடியோல தேவையில்லாம எதுக்கு வந்து நிறைய பொண்ணுங்க வந்து கிராஸ் பண்ற மாதிரி அவங்கள அப்படியே ரொம்ப அட்மயர் பண்ணி பாக்குற மாதிரி எல்லாம் எதுக்கு வந்து பொண்ணுங்களை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு விஷயம் வந்து பேசப்பட்டது. ஸோ அது உங்களுக்கு தெரியுமா? அது அவ்வளவு கான்ட்ரவர்சியா பேசணுமான்னு எனக்கு தெரியல. உமன் ஈக்குவாலிட்டி வேணும்னு கேக்குறீங்க, அப்புறம் பொண்ணுங்களை யூஸ் பண்ணா ஏன் யூஸ் பண்றேன்னு கேக்குறீங்க. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. பட் பொண்ணுங்களை எந்த விதத்துல யூஸ் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த ஒரு நெல்சன் படத்துலயும் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டருக்காக அந்த பொண்ணை வந்து யூஸ் பண்றதையும் மீறி சின்ன ஒரு எலிமெண்டா தான் அவர் வந்து யூஸ் பண்றாரு. சும்மா அந்த பொண்ணுங்களை காமிச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுங்களுக்கு பெருசு கேரக்டரே இல்லையே, சும்மா பாக்குறாங்க. அண்ட் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும் சரி, அவங்கள ஷூட் பண்ண விதமா இருக்கட்டும் சரி, ரொம்ப ஒரு செக்ஸி லாம்பா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. ஸோ இப்போ காஸ்டியூம்ஸ் வந்து இப்படிதான் போடணும்னு அவங்க கிட்ட நெல்சன் சொல்லும் போது அந்த பொண்ணுங்க அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போஸ் பண்ணிருக்கலாம்ல, ஏன் போடுறீங்க நீங்க? அந்த மாதிரி நடிக்கிற பொண்ணுங்களை வச்சுதான் அவர் வந்து பண்ணிருக்காரு. அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பட் நெல்சன் எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்றாரு அந்த ஒரு கேள்விதான் வந்து இருந்துகிட்டே இருக்கு. சரி, இப்ப வந்து அந்த பொண்ணுங்களுக்கு பதிலா சப்போஸ் பசங்களா யூஸ் பண்ணியிருந்தா மேன் அங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அங்க என்ன அங்க பார்வை போயிருக்குமாங்கிறது என் கேள்வியா இருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா? இப்ப இவ்வளவு நோட்டீஸ் பண்ணி சொல்றீங்களா? எல்லாம் நோட்டீஸ் பண்ணிருப்பீங்களா? பட் இந்த விஷயம் வந்து கமலையும் ரஜினியும் மாசா காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். பட் மாசா காட்டுறதுக்கு இவன் நீங்க சொன்ன மாதிரி பசங்களை வந்து யூஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க மாசா தான் தெரிஞ்சிருப்பாங்க. பட் அதே சமயத்துல பொண்ணுங்களை இந்த மாதிரி யூஸ் பண்றது வந்து அவர் வந்து ஒரு விமனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கிரியேட் பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நீங்க அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள்லயே பாத்தீங்கன்னா ஜெயிலரா இருக்கட்டும் சரி, பீஸ்டா இருக்கட்டும் சரி, டாக்டரா இருக்கட்டும் சரி, விமனுக்காக ஒரு பர்டிகுலரா ஒரு கேரக்டர் ஸ்பெசிபிக்கா இருக்காது. ஒரு ஹீரோ வந்து மாசா காட்டுறதுக்காக அவர் வந்து சைட்ல வந்து ஒரு விமன் கேரக்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரே தவிர ஒரு அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவமா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. இல்ல அப்படி சொல்லிட முடியாது. என்னன்னா இப்ப நீங்க நெல்சனோட ஃபர்ஸ்ட் படம் எடுத்தீங்க அப்படின்னா கோலமா போய்க்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் உமன் சென்ட்ரிக் தானே. சரி, நீங்க அப்ப சொல்லியிருக்க வேண்டிய அங்க வந்து நயன்தாரா அவங்களை வந்து ரொம்ப ஹோம்லியா தான் காமிச்சிருந்தாங்க. சரி, நீங்க அப்பயே அங்கேயே அப்போசிஷன் நீங்க கொண்டாந்துக்கலாம்ல. எப்படி ஒரு பொண்ணு வந்து நீங்க வந்து கொக்கைன் வந்து விற்கிற மாதிரியோ இல்ல இது பண்ற மாதிரியோ நீங்க ஏன் வைக்கலாம்? ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். அது வந்து ஒரு விமன் சென்ட்ரிக் ரோல் உள்ள ஒரு படம். ஸோ ஒரு விமனை மட்டுமே வச்சுதான் கம்ப்ளீட்டா ஒரு த்ரூ அவுட் அந்த படத்தை வந்து மூவ் பண்ணியிருப்பாங்க. பட் அது வந்து அவர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பண்ண ஒரு படம். பட் அதுக்கப்புறம் பண்ண எல்லா படங்களுமே பாத்தீங்கன்னா விமனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸே அவர் கொடுக்கல. பட் அவர் வந்து இதுக்காக மட்டும் சும்மா யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். பிகாஸ் ஒரு கேரக்டர் ஸ்பெசிபிக்கா அடுத்தடுத்து வந்த படங்கள் வந்து அவரோடதுல விமனுக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸே இல்லை. அந்த படத்துக்கு அப்புறம் வந்தது எல்லாமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ஓகே உமன் ரிலேட்டடா வேற இது இல்லைங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து எனக்கு பர்சனலா வந்து இல்லை நெல்சன் வந்து இந்த படத்துலயும் உமனை வந்து ஒரு பின்பமா இல்ல செக்ஷுவல் பின்பமா தான் போர்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல ஆக்சுவலா. பட் அந்த கவலையா சாங்ல தமன்னா பண்ணாரே அது. சரி, ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஜென்ரலாவே நீங்க பழைய காலத்து படங்கள்ல இருந்து எடுத்துக்கோங்க. மேக்சிமம் ஆஃப் த படங்களை பாத்தீங்கன்னா எல்லா படமே நான் சொல்லலாம், மெஜாரிட்டி ஆஃப் த படங்கள் தான் சொல்றேன். எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கிற ஒரு விஷயம், ஒரு கமர்ஷியல்னு ஒரு விஷயம் போனாவே எல்லாரும் மைண்ட்லயும் இருக்கிறது என்னன்னா ஒருவேளை ஒரு ஐட்டம் சாங் இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதான். ஸோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய ஸ்டார் அப்படிங்கும் போது அப்போ காவாலையா வச்சது எனக்கு தப்பா தெரியல. எல்லாருக்குமே வந்து ஒரு நார்மலா ஒரு படம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது மக்களுக்கு. தமனா அப்போஸ் பண்ணிருக்கலாம், ஏன் தமனா அப்போஸ் பண்ணலன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஃபீமேல் சைடே வந்தாலும் ஏன் அப்ரோச் பண்ற பெண்கள்லாம் ஓகே நான் வரேன் நான் சாங்க்கு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் எதுக்கு ஆடிட்டு 3 கோடி 4 கோடி வாங்கிட்டு போறாங்க? அது இல்லைங்க, பரவாயில்ல எனக்கு காசு முக்கியம் இல்லைன்ட்டு போயிருக்கலாம்ல. அந்த மாதிரி ஆடுறதுக்கான ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. பட்
எந்த ஒரு படங்கள் நீங்க மேக்சிமம் நீங்க வந்து படங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே ஐட்டம் சாங் இல்லாம படங்கள் வந்து கிடையாது. பட் அட் த சேம் டைம் அந்த ஒரு சில டைரக்டர்ஸ், ஐ மீன் மேக்சிமம் டைரக்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஐட்டம் சாங் வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக ஒரு விமனுக்கு சுத்தமா நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் ஒரு படத்தை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஐட்டம் சாங் படத்துல இருந்தாலுமே அந்த ஒரு படத்துல ஒரு ஹீரோயினுக்கு இல்ல ஏதாவது ஒரு விமனுக்குமே பர்டிகுலரா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அவர் கிரியேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பட் ஐட்டம் சாங் வைக்கிறது தப்பு அப்படின்னு நான் சொல்லல. பர்டிகுலரா இந்த டீசர்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விமன் வந்து வெளியே இந்த பாயிண்ட வந்து சொன்னாங்க. எதுக்கு வந்து தேவையில்லாம அந்த பொண்ணுங்களை வந்து அதுவும் ஒரு கார் ஷெட்ல ஒரு காரை வந்து சரி பண்ணிட்டு இருக்க மாதிரி எதுக்கு பொண்ணுங்களை கரெக்டா பயன்படுத்தணும் அப்படின்ற டாக் வந்து பெருசா போயிட்டு இருந்தது. ஸோ பசங்களை பயன்படுத்திருந்தா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அவர் எனக்கு தெரிஞ்சு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஓகே நியூவா ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாரு. அந்த நியூவா பண்ணனாலதான் எல்லாரோட பார்வையும் அங்க போயிருக்கு. அது ஒரு பேசு பொருளா இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அண்ட் என்னன்னா, நான் வந்து உமனை வந்து லைக் செக்ஷுவலா தான் வந்து நம்ம காட்டணும் அப்படிங்கிறத நான் அப்ஜெக்ட் பண்ற ஆளு. நான் அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு என்னைக்குமே தோணுது கிடையாது. நீங்க வந்து இப்ப அப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்க. பட் இப்போ ஃபியூச்சர் கோலிவுடே இந்த மாதிரி புது புது டைரக்டர்ஸ் கையில இருக்கு அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? இப்போ லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், முன்னாடி சுந்தர்சி வந்து எந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாரோ அதே ட்ரெண்டை தான் இவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சுந்தர்சி படங்கள் பாத்தீங்க அப்படின்னா பேய் படமா தான் இருக்கும். பட் அந்த பேயே எப்படி கிளாமரா காட்டுறது அப்படின்னு அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே ட்ரெண்ட் தான் இவங்களும் வந்து ஃபாலோ பண்றாங்களோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஃபியூச்சர் காலிவுடே இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கையில இருக்கும்போது ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் கோலிவுட்க்கு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, எனக்கு வந்து என்னன்னா, நீங்க வந்து கோலிவுட்ல மட்டும்தான் இப்ப வந்து ஐட்டம் சாங்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதான். பட் கோலிவுட் பத்தி தான் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் நான். பிகாஸ் பாலிவுட் சைட்ல எல்லாம் போனோம்னா இதை விட அதிகமாவே இருக்கு. பட் நம்ம சவுத் இந்தியன் ஃபேன்ஸா நம்ம வந்து தமிழ் மூவிஸ் பத்தி பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தாங்க. ஸோ ஏன் வந்து பெண்களை வந்து செக்ஷுவலா மட்டும் போர்ட்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட் தான். செக்ஷுவலா போர்ட்ரேட் பண்றது, பெண்களை அப்படி மட்டும் பண்றது எனக்கு பிடிக்காது தான். பேசினா நீங்க வந்து எல்லா வுட்ல இருக்கிறதும் பேசுங்க. லைக் நான் கோலிவுட் மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது நல்லா இல்லை. ஒன்னா பேசுனா எல்லாமே பேசுங்க. ஏன் அது மட்டும் நீங்க ஒரு பார்ஷாலிட்டி பாக்குற மாதிரி இருக்குல்ல? அப்ப நார்த் சைட்ல இருக்கிறவங்களாம் பெண்கள் இல்லையா? அந்த ஐட்டம் சாங் ஆடுறவங்களாம் பெண்கள் இல்லையா? ஆக்சுவலா அந்த நார்த் சைட்ல இருக்கிறவங்கள தான் சவுத் சைட்ல கூட்டு வந்து ஆட வைக்கிறாங்க. நீங்களே அதை பார்க்கலாம். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா பாலிவுட்ல, முன்னாடிலாம் இல்லை இப்போ வரைக்குமே நிறைய ஐட்டம் சாங்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தா கூட அடுத்தடுத்து வர புது புது டைரக்டர்ஸ் வந்து அதை திரும்ப அந்த ட்ரெண்டை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஐட்டம் சாங்ஸ் மட்டும் இல்லாம ஒரு சில டீசர் சீன்லயுமே தேவையில்லாம ஒரு அடிஷனா இருந்தது. அது நீங்க அதை தேவையில்லைன்னு பார்க்கும்போது தேவையில்லைன்னு தான் தோணும் ஆக்சுவலா. சரி, அவங்க யூனிக்கா ஒன்று புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சீங்கன்னா அது அப்படியே முடிஞ்சிருக்கும். நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் புதுசா லைக் ட்ரெண்ட் பண்ணல எதுவுமே. நீங்க சிவாஜி எம்ஜிஆர் காலத்துல இருந்து எடுத்துக்கோங்க. ஏன் எம்ஜிஆர் படங்கள்ல எந்த சாங்ஸும் வந்தது இல்லை ஐட்டம் சாங்ஸ்? கண்டிப்பா வந்திருக்குதான். பட் அது வந்து இப்போ வர படங்கள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ நீங்க வந்து இப்ப என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ் வைக்கிறது நார்மலைஸ் பண்ணலாம்னு சொல்றீங்களா? நான் சொல்லல. ஆஸ் அ பெண்களா நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்றீங்களா? ஐட்டம் சாங்குக்கு பெண்கள் என்ஜாய் பண்ணதே இல்லைன்னு எனக்கு சொல்லுங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எங்களை விட பசங்களை விட ஐட்டம் சாங்ஸ் அதிகமா கேட்கறது பெண்கள் தாங்கிறது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. நான் சொல்லல. என்ஜாய் பண்றதும் பெண்கள் தான் மெயினா. கண்டிப்பா என்ஜாய் பண்றோம் தான். பட் ஏன்னா பெண்களை ஒரு சில படத்துல அதுக்காக மட்டுமே ஒரு ஆப்ஜெக்டா வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த மாதிரி நான் சொல்லுவேன். பெண்களை வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம எத்தனையோ உமன் சென்ட்ரிக் மூவிலாம் வந்திருக்குல்ல, எத்தனையோ படத்துல உமன் அவங்களுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இல்லாம கிடையாதுல்ல? இல்லாம கிடையாது. பட் ஒரு சில டைரக்டர்ஸ் நான் இப்ப மென்ஷன் பண்ணேன் இல்லையா, லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், நெல்சனா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து வர புது புது டைரக்டர்ஸுமே இதே மாதிரி ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். அந்த அது மட்டும் இல்லாம நீங்க முன்னாடியே மாரி செல்வராஜோட ஸ்பீச்சை கேட்டிருக்கீங்களான்னு தெரியல. இந்த கூலி படத்துல மோனிகா சாங் வந்தப்போ ஒரு பொண்ணை வந்து ஆட வச்சு சுத்தி வந்து பசங்களை ஆட வைக்கிறது தான் உங்களோட ட்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு கொஸ்டின் எழுப்பியிருந்தாரு. சரி, ஓகே. அப்போனா அவரு வேற எதை ட்ரெண்டுன்னு நினைக்கிறாரு? அவரு சொல்ற மாதிரி ஒரு பெண்ணை சுத்தி 100 ஆண்கள் ஆட விடுறதுதான் ட்ரெண்டா அப்படின்னு அவர் நினைக்கிறாருங்கிறீங்க. ஒவ்வொரு டைரக்டருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எனக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அதை மக்கள் எப்படி ஏத்துக்கிறாங்கிறது ஒன்று இருக்கு. மோனிகா பாட்டை வந்து எத்தனை பொண்ணுங்க இன்ஸ்டால ரீமேக் பண்ணி போட்டாங்க?
எத்தனை பொண்ணுங்க அது வந்து டப் ஸ்மாஷ் மாதிரி, நாட் எக்ஸாக்ட்லி டப் ஸ்மாஷ், ரீலா டான்ஸா பண்ணி போட்டாங்க. ஸோ அப்ப ஏன் அவங்களாம் அப்போஸ் பண்ணாம இருக்காங்க? இது நான் சொல்ற மாதிரி இது வந்து இப்ப வந்து கரண்ட் ஜென்ரேஷன்ல இது ஒன்றும் ட்ரெண்ட் ஆகல, காலங்காலமா இருக்கிற ஒரு விஷயம் தான். இந்த கேள்வி நீங்க கேட்கணும்னா அப்ப இருந்தே எல்லாருமே கேட்டிருக்கணும், அப்ப இருந்தே எல்லாம் விட்டுட்டீங்க. அதனால இப்ப வந்துட்டு திடீர்னுட்டு இந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்துட்டு இதுல வந்து பெண்கள் ஏன் வந்து அரைகுறையா ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க, ஏன் பின்னாடி அங்க நின்று இருந்தாங்க, மெயினா இவங்க 2 பேரும் தானே முக்கியம், ஏன் வந்து இவங்களை காமிக்கல? ஸோ இப்படியான கேள்விகள் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆனா அதே பெண்கள் நீங்க எல்லாருமே ஐட்டம் சாங்ஸ் என்ஜாய் பண்ணவும் செய்றீங்க. நீங்க சொல்றது 100% கரெக்ட். ஈவன் அந்த மோனிகா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக மட்டுமே பெண்களை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்களோ அப்படின்றதுதான் என்னோட குவெஸ்டின். கரெக்ட். நாங்க ஐட்டம் சாங் ஆனா நீங்க ஏத்துப்பீங்களா? ஆண்கள் நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஜென்ரலாவே, இது நீங்க உங்க ஒப்பீனியனா சொன்னாலும் சரி, ஜென்ரலா சொல்லுங்க. நான் இது ஜென்ரல் கொஸ்டினா எல்லாருக்குமே வைக்கிறேன். அந்த ட்ரெண்ட் வந்தா தெரியும். இப்ப யாரோ ஒரு டாப் ஹீரோயின் ஆடுறாங்கல்ல, அதே மாதிரி ஏதோ ஒரு ஹீரோன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர், நீங்க யாரை வேணாலும் இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்ல புதுசா யாரையோ ஒருத்தர் கூட்டிட்டு கூட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு சாங் ரெடி பண்ணி நீங்க இந்த மாதிரி வந்து நீங்க சாங் ஆடுங்க. ஐட்டம் சாங்கிறதே விட்டுருங்க, உங்களுக்கும் தனியா நான் ஒரு சாங் வைக்கிறேன், நீங்க ஆடுங்க. அந்த மாதிரி ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்லாம் நிறைய இருக்கே நம்ம கோலிவுட்ல. அதே சொல்றேன், நீங்க வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங்க்கு நீங்க போக கூடாது. அந்த மாதிரியான சாங் நீங்க இடையில இருக்குல்ல, பெண்ணை சுத்தி 100 ஆண்கள் அப்படிங்கிறீங்களா, அதே ஆப்போசிட்டா வச்சுக்கலாம். ஒரு ஆணை சுத்தி 100 பெண்கள் இருக்காங்க, ஒரு சாங் அந்த மாதிரி இருக்கு, ஏத்துப்பீங்களா? இல்ல அந்த மாதிரி நம்ம கோலிவுட்லயுமே சாங்ஸ் இருக்கு. சொல்லுங்க, என்ன தெரிஞ்சுக்கிறேன். கோட் படத்துல ஸ்பார்க் சாங் பாத்தீங்கன்னா விஜய் சார் ஆடுவாரு, பக்கத்துல எல்லாம் பொண்ணுங்க தான் ஆடிட்டு இருப்பாங்க. சரி, ஓகே. அது வந்து விஜய் அப்படிங்கிற நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. இதுவே ஒரு ஆண் நீங்க சொல்ற மாதிரி ஐட்டம் சாங்குக்கே அண்ணா நீங்க ஏத்துப்பீங்களா? அதுதான் என் கேள்வியா இருக்கு. கேட்கும் போது ஒரு பர்சனா உங்களுக்கு இது எப்படி ஃபீல் ஆகுதுதான் என் கேள்வியா இருக்கு. அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு படம் ஒரு பாட்டு வந்து வந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதை பார்த்து ஓகே இது இந்த மாதிரி இருக்கு, இது அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இமேஜினே பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஐ மீன் ஏதோ ஒரு ஹீரோ திடீர்னு ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்து வந்து ஆடுறாரு அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து மக்கள் என்ஜாய் பண்ண தான் செய்வாங்க. பட் ஐட்டம் சாங் அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபிக்கா எதை மீன் பண்றீங்க? நீங்க இப்ப எதுக்கு ஐட்டம் சாங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சீங்களா? பெண்கள் இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ நீங்க அந்த டாபிக் எடுத்தனாலதான் நம்ம இந்த டாபிக்ல வந்தோம். அப்ப நீங்க அதை எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் என்ன அப்படிங்கிறது. எதை ஸ்பெசிஃபிக்கா வச்சு கேட்கிறேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்ப நெல்சன் ரிலீஸ் பண்ணிருக்கிற அந்த டீசரே பாத்தீங்கன்னா அந்த விமன் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன் இல்லையா, தேவையில்லாத இடத்துல வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி தான் நான் சொல்றேன். பிகாஸ் இப்போ ஒரு 4-5 படங்கள் எடுத்த இந்த டைரக்டர் வந்து இதுக்கப்புறம் போக போக நிறைய படங்கள் வந்து எடுப்பாரு. இதுக்கப்புறம் நிறைய புது புது டைரக்டர்ஸ் வந்து வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் பார்த்து இன்ஃபுளுயன்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி தப்பான ஒரு சில விஷயங்களுமே அவங்க கத்துப்பாங்களோ அப்படின்றதுதான் என்னோட பாயிண்ட். என்னோட பாயிண்ட் இல்ல, ஜென்ரலா சொல்றேன். சினிமான்னு ஒண்ணு வந்த காலத்துல இருந்தே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தே வந்து ஐட்டம் சாங்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன நெல்சன் வந்து அப்ப என்ன பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஓன் ஐடியாலஜியா தான் இருக்கும். ஒரு டைரக்டருக்கு ஒரு விஷன் இருக்கும், என்னோட ஃப்ரேம் எப்படி காமிக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து. அவ்வளோ ஒன்றும் வல்கராகவும் இல்லை, அவ்வளோ வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசணுமாங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ இப்போ நெல்சன் இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ், நியூ டைரக்டர்ஸ் நீங்க சொல்றீங்களா, ஸோ இப்போ நெல்சனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வருவாங்க, ஒரு வேளை தப்பா போயிடுவாங்களோ அப்படின்னா அப்போ வரவங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லையா? என் கேள்வி என்னன்னா இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களோ? எனக்கு அப்படிதான் மீனிங்கா இருக்கு. இல்ல இது வந்து நான் நெல்சன் படம், லோகேஷ் கனகராஜ் படம் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லல. பட் புதுசா ஒரு டைரக்டர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்துல இப்போ ரஜினி அண்ட் கமல் சேர்ந்து இந்த படம் வந்து வருது அப்படின்னும் போது இதுவுமே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். ஸோ இந்த படத்தை அவங்க பார்க்கும்போது இந்த ஒரு சீன்ஸுமே அவங்களுக்கு வந்து ஓகே இதையும் இதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்களோன்னு. அதுல என்ன தப்பா காமிச்சிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவையில்லாம அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டுமே அண்ட் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி காட்டின விஷுவலா இருக்கட்டுமே ரொம்ப அன்னெசரியா ஃபீல் ஆச்சு. இது எனக்குலாம் நிறைய பேருக்கு அண்ட் சில விமன் வந்து அதை ஸ்பெசிஃபை பண்ணி போஸ்டாவே போட்டிருந்ததால அதை வந்து பார்த்துதான் இந்த வீடியோ வந்து நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க சொல்ற மாதிரியே வந்து இவங்களை பார்த்து ஒருவேளை அடுத்தடுத்து வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து அப்கமிங் டைரக்டர்ஸ் வந்து அப்படியே எடுப்பாங்களோன்னு உங்களுக்கு தோணுதுன்னு நினைக்கலாம். ஃபேமிலி மேன் டைரக்டர், குட் நைட் மூவி டைரக்டர் எடுத்துக்கலாம், நீங்க லவ்வர் எடுத்துக்கலாம், இன்னும் என்ன படங்கள் வந்தது. ஸோ இவங்க எல்லாமே இவங்க படங்களை பார்த்து தானே வந்திருப்பாங்க. அவங்க ஆனால் அந்த மாதிரி படங்கள் எடுக்கலையே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாமே வந்து டைரக்டரோட விஷனையை தவிர ஒவ்வொன்றுமே
எல்லா டேரக்டர்ஸுமே ஓகேடா இவங்க ஐட்டம் சாங் வச்சுட்டாங்க, நம்ம எல்லா படத்துல ஐட்டம் சாங் வைக்கணும், ஓகேடா இவங்க வந்து அடுத்தது இப்ப பேய் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப செக்ஷுவலா காமிக்கிறாங்க, நம்மளும் வந்து அடுத்து நம்ம படத்துல எல்லா பெண்களையும் செக்ஷுவலா காமிக்கலாம், யாருமே ஆக்சுவலா அப்படி போறது கிடையாது. தேர் இஸ் நீட் அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஐட்டம் சாங் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரு ஒன்றி போன விஷயம் ஆயிருச்சு. சி ஒரு படத்துல வந்து ஒரு ஐட்டம் சாங் வரும்போது இப்ப இன்ன வரைக்கும் அந்த ஐட்டம் சாங்ல நான் இந்த ஐட்டம் சாங் நான் என்ஜாயே பண்ணல. நீங்க எனக்கு ஒரு பாட்டு சும்மா சொல்லுங்க, நீங்க எனக்கு ஒரு 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 பெண்ணா நீங்க சொல்லுங்க. இல்ல ஐட்டம் சாங் நான் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லல, ஆக்சுவலா டாபிக் வந்து ஸ்டார்ட் ஆனதே இந்த டீசர் விஷயத்துல இருந்துதான். ஸோ இதுல பெண்களை வந்து காட்டுறாங்க, அட்லீஸ்ட் ஒரு சாங்ஸ்ல அவங்கள வந்து யூஸ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பட் எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம தேவையில்லாம எதுக்கு ஜஸ்ட் வந்து 2 ஹீரோஸ் நடந்து வராங்க, அவங்கள ஸ்டார் பண்றதுக்காக மட்டும் எதுக்கு அவங்கள யூஸ் பண்ணணும் அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க இந்தியன் 2 படத்துல ஒரு சீன் அந்த வில்லனை வந்து காட்டுறதுக்காக ஒரு சாங் வந்து வந்திருக்கும். அந்த சாங் வந்து எதுக்கு வந்ததுன்னே தெரியல, அவ்வளோ மோசமா வந்து காட்டியிருப்பாங்க, எல்லாருக்குமே இது இருந்தது. ஸோ அப்படி ஒரு விஷயம்லாம் வரும்போது அந்த பாட்டை கண்டிப்பா யாருமே என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல நீங்க சொல்றது ஓகே தான், எதுக்கு இந்தியன் 2ல அந்த பாட்டு வந்ததுன்னு தெரியலங்கிறீங்க. ஓகே, இந்தியன் 2 ஏன் வந்ததுன்னே தெரியலன்னு நான் சொல்லிடுவேன். ஆக்சுவலி அப்படி ஒரு பாட்டை நான் பார்க்கவே இல்லை, அது 2வது விஷயம். இருக்குன்னு தெரியும், அதனாலே நான் உள்ள போய் பார்க்கல அந்த பாட்டு, அது 2வது விஷயம். இப்ப இது என்னன்னா, நாங்க ஏதாவது ஒண்ணு பேசணுமே, ஐயோ ஓகே இப்ப என்ன பேசலாம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லைன்னு நம்ம எடுத்து இதை பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால இது போயிட்டு இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்ப நீங்க சொல்றீங்களா அப்போஸ் பண்றாங்க, பெண்கள் அப்போஸ் பண்றாங்கன்னு சொல்றீங்களா, பெண்கள் சார்ந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க வந்து செலக்டிவா அப்போஸ் பண்றீங்க? பண்ண எல்லாத்துக்கும் அப்போஸ் பண்ணுங்க, செலக்டிவா அப்போஸ் பண்ணீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரியே சோசியல் மீடியால வந்து நிறைய பெண்கள் வந்து இப்படி பண்றாங்கிறீங்களா, அதுல எத்தனை பெண்கள் ரியல் லைஃப்ல கரெக்டா இருக்காங்க? எல்லாருமே நான் தப்பு சொல்லல. இப்ப நான் சொல்றது யார் கரெக்டா இல்லையா அவங்களுக்கு தான் வந்து சுருக்குன்னு இருக்கும், அவங்க தான் கமெண்ட்ல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. நான் இது சோசியல் மீடியாலயும் அப்போஸ் பண்ணிட்டு ரியல் லைஃப்லயும் அவங்க எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இருக்காங்கன்னா ஓகே, அவங்களுக்கு இது சுருக்குன்னு இருக்காது. யாருக்கு சுருக்குன்னு இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். யாருமே வந்து 100% பெர்ஃபெக்ட் இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன். நெல்சன் அந்த ஆங்கிள் ஆகட்டும், அந்த சீன்ஸ் ஆகட்டும், அவரு ஒரு விதமா ஒரு நியூவா பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு ஒன்றும் இப்ப நீங்க சொன்னீங்க தெரியுமா, இப்படி ஒரு விஷயம் சோசியல் மீடியால பேசினாங்கன்ட்டு, அந்த அளவுக்கு பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. ரொம்ப டம்மா பேசிருக்காங்களா, ரொம்ப கம்மியா இருந்திருக்கு போல. கூட சில பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுவுமே ப்ரூவ் பண்ற மாதிரி இவங்க ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஏ கிடையாது அது ரியல் தான் அப்படின்னு பிடிஎஸ் சீன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இல்ல எனக்கு வந்து அந்த ஃப்ரேமிங் ஆகட்டும் இல்ல அந்த ஓவரால் ப்ரோமோ வீடியோ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா பர்சனலா எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஜிடி எடுத்துக்கிட்டீங்க இல்ல வைசிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சீன் ஒன்று வரும். ஓகே, நெல்சன் வந்து நார்மலா இல்லாம ஓகே கோலிவுட்ல நியூவா ஒன்று ட்ரை பண்ணலாம், மேபி அங்க இருந்து எடுத்துருக்கலாம் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜிடிஐ இல்ல வைசிடியோட ஸ்டார்டிங் நீங்க இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கேரேஜ் இருக்கும், அதுல ஹீரோயின் அண்ட் ஆல்சோ இதே மாதிரி பெண்கள் தான் இருப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரி காஸ்டியூம்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ ஒருவேளை நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அப்படி எனக்கு தெரிஞ்சது. இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து லைக் அதுக்கு அப்போஸ் பண்ண மாதிரியான எந்த ஒரு போஸ்டோ எந்த ஒரு வீடியோஸுமே நான் பார்க்கல, பர்சனலா நான் வந்து பார்க்கல. என் சர்க்கிள் இருக்கிறவங்க யாருமே அந்த மாதிரி நானும் சொல்லி கேள்விப்படல. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேளை பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, இதை எடுத்து பேசலாமோன்னு பேசியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. அது இல்லாம இதை மட்டும்தான் பெண்களுக்காக பேசணும்னு கிடையாது, எவ்வளவோ விஷயங்கள் இன்னமும் நாட்டில் நடந்துட்டு இருக்குதான் பெண்களுக்காக. ஸோ அது எல்லாத்துக்குமே வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு, சிலதுக்கு ரைஸ் பண்றது சிலதுக்கு பண்ணாம விடுறது, அண்ட் தென் ஒரு கொஞ்ச நாள் மட்டும் பேசிட்டு அடுத்த பிரச்சனை வந்ததா ஓகே நம்ம அடுத்தது போவோம். இப்ப இந்த பிரச்சனை பேசுறாங்கிறீங்களா, எவ்வளவு நாள் பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த பிரச்சனையை வந்து டிராக் பண்ணிட்டு பல நாள் பேச மாட்டாங்க தான். இந்த பிரச்சனை எதுக்கு திடீர்னு மக்கள் மைண்ட்ல வந்தது அப்படின்னா, இவ்வளோ ஒரு 2 பெரிய ஸ்டார்ஸோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத விஷயங்களை வந்து ஆட் பண்ணும்போது, எதுக்குடா இவர் ஒரு விமனுக்குன்னு இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலையோ இவரோட படங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் மேலதான் எல்லாருக்குமே அந்த தாட் போச்சே தவிர மற்றபடி இதை யாருமே வந்து ஜென்ரலைஸ் பண்ணல. இது வந்து யூஸ் பண்றது கரெக்ட் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யாருமே ஜென்ரலைஸ் பண்ணல. இவர் இந்த மாதிரி படங்களை எடுக்கிறாரு, அடுத்தடுத்து இவர் வந்து எந்த மாதிரி படங்களை எடுப்பாரு. அண்ட் இந்த மாதிரி டீசரே இப்படி இருக்கு அப்படின்னா, இந்த படத்துல ஆக்சுவலா நிஜமாவே விமனுக்குன்னு ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யாரையாவது வச்சு எடுத்திருப்பாரா எதுவுமே தெரியல. அதெல்லாம் படம் வந்தாதான் தெரியும். நீங்க சொல்றது ஓகே தான். லைக் ஆல்ரெடி இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்குல்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படிங்கிற மாதிரி
ஜஸ்ட் ப்ரோமோ வீடியோ வச்சு மட்டுமே நம்ம எதுவும் பேசிக்க வேணாம், லைக் நம்மளுக்குள்ள நம்ம சண்டை போட்டுக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். மூவி வரட்டும், அவரு என்ன பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கிளியர் கட்டாக நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டிபேட் போகலாமா வேணாமாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நம்ம.